ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா திஸ் இஸ் மூன் ஹியர். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கொஞ்ச நாளாக நம்ம வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே பிரேக் விட்டாச்சு. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரீசன் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நடந்த ஆப்ரேஷன். அதிலிருந்து தான் நான் பிரேக் விடவே ஆரம்பித்தேன். கண்டினியூஸாக என்னால் வீடியோ போட முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து நான் ஜாயின் பண்ண காலேஜ் அண்ட் கோர்ஸ் கொஞ்சம் ட்ராவலிங்கில் டைம் போகிறனால இதில் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட்டப் இதுதான் கொஞ்சம் அங்கே போனதுக்கப்புறமா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி கடைசியாக ஃபைனலாக நான் வந்து திரும்பியும் வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ இல்லை என்னென்ன விஷயங்கள் நம்ம பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி அந்த வீடியோ வந்து நல்லா எனக்கு வியூஸ் போயிருந்துச்சு. அதை பற்றின டவுட்ஸ் எல்லாமே நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருக்கீங்க. அது போக உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குது இல்லை இதை பற்றி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பெரிய லாங் வீடியோவாக போட்டு கண்டிப்பாக பார்க்கலாம். அது போக எனக்கு இப்போ ரீசெண்டாக ரொம்ப பெரிய ஆக்னி வந்துச்சு. அந்த ஆக்னியில் நான் பண்ணாத ஒரு விஷயமே கிடையாது. தண்ணி நல்லா குடிக்க ஆரம்பித்தேன். என்னென்ன விஷயங்கள்னால நமக்கு பிம்பிள் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நானே சர்ச் பண்ணி அது எல்லாத்தையுமே ட்ராப் பண்ணியுமே எனக்கு வந்து என்னோடய பிம்பிள் சரியாகின மாதிரி இல்லை. ஸோ அதுக்காக நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறதையும் ஒரு லாங் வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது லாங்காக ஒரு பிரேக் விட்டதுக்கு அப்புறமா நான் ஸ்டார்ட் பண்ண போகிறதுனால ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போகுது. நெக்ஸ்ட்டு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களுக்கு தேவையான விஷயங்களோட நான் உங்களை மீட் பண்ணேன்.